Hi friends, இந்த வீடியோவில் ஜூன் 7th கரண்ட் அஃபேர்ஸ் க்ளூஸ் பார்க்கலாம். திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் அஃபேர்ஸ் க்ளவுட். ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ராம்சர் கன்வென்ஷன் ராம்சர் சைட்ஸ் இருக்குல்ல, அதில் வந்து ஒரு 2 இதை ஆட் பண்ணியிருக்காங்க. எந்த இது அப்படின்னா பீகாரோட நாஹி பேர்ட் சென்ச்சுரி அண்ட் நக்தி பேர்ட் சென்ச்சுரி. ஓகேவா, இந்த 2ஐயும் ஆட் பண்ணி டோட்டலாக இப்போது ராம்சர் சைட் வந்து 82 இருக்குது. நம்பர் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது இதுக்கு க்ளூ என்ன அப்படின்னா, இப்போது ராம்சர் சைட் அப்படிங்கிறது என்னது, நல்ல க்ரீனிஷாக இருக்கணும், அந்த மாதிரி ஒரு சீனரி இருக்கிற ஒரு பிளேஸை தான் அப்படி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் பாம்பு இருக்கும். கரெக்டாக நாகி அதே மாதிரி நாக்டி அப்படின்னு வருதா, பாம்பு அப்படி வந்தாலே நாக்கு பெருசாக இருக்கும், அதை தானே நீட்டும் அடிக்கடி. ஸோ பாம்புனாலே நமக்கு அந்த நாக்கு ஞாபகம் வந்துடும். ஸோ நாகி நாக்டி. ஓகேவா, அந்த 2ஐயும் ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பீகாரில் தான் இது இருக்குது. இப்போது சில வீட்டிலலாம் பாம்பு வருது அப்படின்னா அதை சுற்றி அந்த இடம்லாம் ஒரு மாதிரி நீட்டாக இல்லாமல் இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்கிற இடத்துல இருந்து தானே வரும். அதனால் பீகார், அந்த ஹிந்தியில் கருங்கிறது மீனிங் வந்து தமிழில் வீடா. ஸோ அதை வந்து அப்படி மேட்ச் பண்ணிக்கணும். ஸோ அந்த ராம்சர் சைட் பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்குள்ளே அந்த பாம்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் நியூஸ் வந்து ஸ்பார்ஷ் சர்வீஸ் சென்டர் அப்படின்னு ஒன்று. ஸ்பார்ஷோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா சிஸ்டம் ஃபார் பென்ஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் ரக்ஷா. இது யாருக்கு, மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தான் இதை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து 4 பேங்க் வந்து இதில் சேர்ந்து இதை பண்ணுறாங்க. இதுக்கு அதாவது டிஃபென்ஸில் இருக்கிறவங்களுக்கு பென்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிற மீனிங் தானே இந்த பேங்க் மூலமாக. அப்போது இதில் இந்த 4 பேங்க் என்னென்னா பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, உட்கார்ஷ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் லிமிடெட். ஓகேவா, இதுக்கு வந்து ஒரு பர்சனலாக தான் ஒரு க்ளூ. நீங்கள் வந்து உங்களுக்கு அது எப்படி கனெக்ட் ஆகுமோ உங்களுக்கு தெரிஞ்சது அந்த மாதிரி வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கோங்க. எப்படின்னா இப்போது எனக்கு வந்து எப்படின்னா, நான் கனராவில் ஒர்க் பண்ண போகிறேன். என்னோடய சிஸ்டர் வந்து பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணுறாங்க. அது மாதிரி பக்கத்து வீட்டில் ஒருத்தவங்க வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா மேனேஜர் ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அப்போ 3மே ஒரே இடத்துல உள்ளது சேர்ந்து வந்துடுச்சு. அப்போ நாங்கள் 3 பேருமே பேங்கிங்கில் போய் சர்வீஸ் பண்ண போகிறோம். அப்போ யாருக்கு நமக்கு வந்து கஸ்டமர்ஸ் வந்தாங்கன்னா அவங்கள ஃபஸ்ட்டு சர்வீஸ் பண்ணுறப்ப என்ன சொல்லுவோம், உட்காருங்க அப்படின்னு சொல்லி தான் என்ன ஏது அப்படின்ட்டு கேட்போம். அப்போ உட்கார்ஷ். ஓகேவா, உட்கார்ஷ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் இது எல்லாம் சேர்ந்து இப்போ நாங்கள் வந்து யாருக்கு பண்ணுறோன்னா எக்ஸ்-ஆர்மி அவங்களாம் வருவாங்கள்ல, எப்படியும் அவங்களுக்கு பண்ணுறோம். அப்போ அது வந்து எது ரிலேட்டட், மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ். அப்போ இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் தான் இந்த ஸ்பார்ஷ் அப்படிங்கிறத கொண்டு வந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து என்பிசிஐ இன்டர்நேஷ்னல் பேமெண்ட் லிமிடெட். இது வந்து சைன் பண்ணியிருக்காங்க. யார் கூடனா சென்ட்ரல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் பெரு கூட சேர்ந்து யூபிஐ எல்லாம் அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்காக. ஓகேவா, இப்போது இது வந்து நம்ம இந்தியா இல்லை, இன்டர்நேஷ்னல் லெவல் இன்னொரு கண்ட்ரி. அதனால நார்மலாக யூபிஐனாலே என்பிசிஐ ஞாபகம் வரும். அது ஆனால் வெளியே ஒரு நாடு, அதனால் என்பிசிஐ இன்டர்நேஷ்னல் பேமெண்ட் லிமிடெட் கூட அதுதான் இது பண்ணுது. ஸோ இப்படி இதுதான் ஃபஸ்ட்டு சவுத் அமெரிக்கன் கண்ட்ரி இந்த யூபிஐ இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. அப்போது அது வந்து நமக்கு ஒரு பெருமை, அதனால் பெருமை. ஓகேவா, இது ஒன்று. அதே நியூஸில் வந்து மே 2024 இன்னொன்று பண்ணியிருக்காங்க பேங்க் ஆஃப் நமீபியாவில். அது வந்து ஒரு ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி. ஓகேவா, இது எப்படி க்ளூனா, ஆஃப்ரிக்கானா நமக்கு காடு அப்படி தானே ஞாபகம் வரும். ஸோ காடு, அந்த காட்டுக்குள்ளே யூபிஐயை நம்ம எதை நம்பி நம்ம அங்கே வைக்க முடியும், அங்கெல்லாம் மக்கள் இருக்க மாட்டாங்க அப்படிலாம் இருக்கும்ல. ஸோ நமக்கு ஆனால் நம்ம இந்தியாவை அவங்க வந்து நம்பி நம்மக்கிட்டேருந்து யூபிஐ வந்து அவங்க வாங்குகிறாங்க. ஸோ நமீபியா. நெக்ஸ்ட் நியூஸ் என்னென்னா, யுனிவர்சல் சோம்பு அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து இன்ஷூர் டுடே ஃபார் அ சேஃப் டுமாரோ அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் வந்து வச்சுருக்காங்க. இதுக்கு இன்சூரன்ஸ் போடுறதுக்கு மீனிங் என்ன, இப்போ நம்ம இன்சூரன்ஸ், லைஃப் இன்சூரன்ஸோ ஏதோ ஒன்று, நிறைய இன்சூரன்ஸ் இப்போ இருக்குல்ல, எல்லாமே போட்டால் தான் ஃப்யூச்சரில் அதுக்கு ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆச்சுன்னா அதை வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து நம்ம சம்பாதிக்கிறப்ப சோம்பலாக இருக்கக்கூடாது, எதுக்கு இன்சூரன்ஸ் போட்டு வைக்கணுமோ அதெல்லாம் கரெக்டாக பார்த்து பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த கேம்பெயின் வந்து வச்சுருக்காங்க. சோம்பலாக இருக்கக்கூடாது, அதனால் சோம்பு. நெக்ஸ்ட் நியூஸ், டோட்டல் எனர்ஜிஸ் அப்படிங்கிற ஒரு இது வந்து எல்என்ஜி, இது அந்த லிக்விஃபைட் நேச்சுரல் கேஸ் இருக்குல்ல, அந்த ரிலேட்டடாக உள்ளது. அது ஐஓசி லிமிடெட் கூடயும் அப்புறம் கொரியா சவுத் ஈஸ்ட் பவர் அது கூட சேர்ந்து சப்ளை ஆஃப் எல்என்ஜிக்காக ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. ஓகேவா, டோட்டல் எனர்ஜிஸ் வந்து எதை பேஸ்னால் ஃப்ரெஞ்சு இது பேஸ் பண்ணி உள்ளது. அப்போது இதுக்கு க்ளூ எப்படின்னா,
இப்போ அதிகமாக நிறைய பேர் கொரியன் இதுக்கெலாம் அடிக்ட் ஆகிருக்காங்கல்ல. ஸோ ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஓகேவா, ஃப்ரெண்ட்ஸோடு நம்ம சேர்ந்து இருக்கிறப்ப தான் நம்மளோட மொத்த எனர்ஜியும் வெளியே வரும். ஸோ டோட்டல் எனர்ஜி வந்து எதை பேஸ்னால் ஃப்ரெஞ்சு. அதுக்கப்புறம் இந்தியாவில் உள்ள விஷயம் தானே. ஸோ அதனால் இந்தியன் ஆயில் கார்பரேஷன் இதுவும் ஆட் ஆகுது. அப்புறம் எல்லோரும் சேர்ந்து என்ன பார்க்குறாங்க, கொரியன் மூவிஸ் அந்த மாதிரிலாம் பார்க்குறாங்க. ஸோ கொரியா சவுத், ஈஸ்ட் பவர், இந்த மாதிரி இது எல்லாமே மேட்ச் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நியூஸ், சி டாட் அப்படின்னா சென்டர் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் டெலிமேட்டிக்ஸ். இது வந்து வின் பண்ணியிருக்குது. என்ன இது அவார்டு அப்படின்னு பார்த்தோன்னா, யுஎனோட வேர்ல்டு சம்மிட் ஆன் இன்ஃபர்மேஷன் சொசைட்டி. ஓகேவா, எங்கே நடந்திருக்கு, ஜெனீவா, சுவிட்சர்லாந்து. க்ளூ எப்படின்னா, இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது என்னது, ஃபோன் எடுத்து பேசுகிறது அந்த மாதிரி வச்சுப்போம். டெலிமேட்டிக்ஸ் அப்படிங்கிறது டெலஃபோன் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா, இப்போ ஃபோன்லாம் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த ஸ்விட்சை வந்து ஆன் பண்ணால் தானே அட்டன் பண்ண முடியும் அப்படிலாம் இருக்கும். ஸோ சுவிட்சர்லாந்து நடந்திருக்குது. அப்புறம் டெலிமேட்டிக்ஸ் வந்து வின் பண்ணியிருக்குது. டெலிமேட்டிக்ஸு இங்கே இருக்கிற இன்ஃபர்மேஷன் சொசைட்டி, இதை ரெண்டையும் மேட்ச் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நியூஸ், போயிங்கோட ஸ்டார் லைனர்ஸ் அது வந்து நாசா ஆஸ்ட்ரானட் 2 பேரை வந்து ஸ்பேஸ்க்கு அனுப்பியிருக்காங்க. ஃபஸ்ட் டைம் இந்தியன் ஆரிஜின் ஆஸ்ட்ரானட் வந்து போயிருக்காங்க, சுனிதா வில்லியம்ஸ். அந்த இன்னொருத்தர் போனாங்கல்ல, அவங்க பேரும் பச் வில்மோர் அப்படி வருதா. ஸோ இப்படி ஞாபகம் வச்சுக்கணும். அப்புறம் இவங்க போயிங்கோட ஸ்டார் லைனர் அப்படிங்கிற ஒரு இது. ஸோ இதுக்கு க்ளூ எப்படின்னா, இங்கேருந்து ஸ்பேஸுக்கு போகிறாங்க அப்படின்னால என்ன அர்த்தம், ஸ்டார்ஸ் எல்லாம் பார்ப்பாங்கல்ல. ஸோ அதை அப்படியே மேட்ச் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நியூஸ், ஈவன் ரஷ்யன் லாங்குவேஜ் டே வந்து June 6. க்ளூ வந்து இது ஒரு லாங்குவேஜ் அப்படின்னு வருது. அப்போ ஸ்கூலில் தானே நமக்கு தமிழ் லாங்குவேஜ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அப்படி படிக்கிறது இருக்கும். அதனால் ஜூன் அதை வச்சுக்கணும். அப்புறம் ரஷ்யன், அது ஆர் அப்படி தானே ப்ரொனவுன்ஸ் ஆகுது. அப்போ ஆர் தமிழில் 6, June 6 அந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு வேர்ல்டு பெஸ்ட் டே, இதுவும் June 6 தான். இது வந்து அக்ரி, ஹார்ட்டி இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் படிக்கிறப்போ பெஸ்ட் கலெக்ஷன்லாம் இருக்கும். ஸோ அதுவும் ஒரு ஸ்டடி ரிலேட்டட். அதனால் பெஸ்ட் அப்படின்னு வந்தனாலே அதுவும் ஜூன் தான். அப்போ பியை வந்து திருப்பி போட்டோம் அப்படின்னா 6ன்னு வருமா, அந்த மாதிரி இதை மேட்ச் பண்ணிக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.